டியூஸ்டே vlog. காலையிலேயே இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். கூடவே ஆப்பத்துக்கு சிவப்பரிசியும் ஊற வச்சாச்சு. எத்தனை பேர் நைட்டு டின்னருக்கு பொங்கல் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பட் நான் எப்போவுமே பொங்கல் செய்யணும்னா அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற டைம் நைட்டு தான். காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும். பட் அந்த டைமில் பொங்கல் வந்து சூடாகவும் இருக்காது, கட்டி போயிருக்கும். ஸோ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணும், சூடாகவும் இருக்கணும்னா அதுக்கு நைட் டைம் தான் வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுனால நான் நைட்டில் தான் வந்து பொங்கல் ப்ரிஃபர் பண்ணுவேன். பொங்கலுக்கு சைட் டிஷ் வந்து நான் எப்போவுமே தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் சாம்பார் தான் வைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். மார்க்கெட்டுக்கு எப்போ போனாலுமே கொத்தவரங்காய் இருக்கான்னு தேடிட்டே இருப்பேன். பிகாஸ் எங்களுக்கும் பட்டுக்குமே வந்து கொத்தவரங்காய்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் சாம்பாருக்கு கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். காலையில் எழுந்து அதை கொத்தவரங்காய் கட் பண்ணிட்டு இருந்தோம்னா சுத்தமாக வேலைக்கு ஆகாது. பிகாஸ் காலையில் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி நாளே வந்து கொத்தவரங்காவை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு